அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்தி சுகமாயிக்கியா? அல்ஹம்துலில்லா, நாங்களும் எல்லாரும் சுகமாயிக்கிய. இன்றைக்கும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோன்றோட வந்திருக்கிய. வாங்க இப்போ என்ன செய்துன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்கால தான் இன்றைக்கு ஒரு ஃபிஷ் கறி மாதிரி ஒரு கிரேவியண்டோட செஞ்சு காட்ட போகிறது. நான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இவரத்தில் எடுத்து வச்சுட்டிருக்கிய. ஃபர்ஸ்ட்டுக்கு என்னென்னு பார்ப்போம். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான எக் எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை உங்களோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எக். இது நான் ஒரு 5 எக்கை எடுத்து வச்சுட்டிருக்கிய. இப்போ அடுத்தது நான் டொமேட்டோ ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுட்டிருக்கிய. இது கறி லீஃப், கருவேப்பிலை ஒரு கொஞ்சம். அடுத்தது பச்சை கொச்சிக்காய் தெரியும் தானே, இது கறி பச்சை கொச்சிக்காய், ஸ்ரீலங்காலிக்கு கறி பச்சை கொச்சிக்காய். அதில் நான் இப்படி சிறுசாக அரிஞ்சு வச்சுட்டிருக்கிய. மற்ற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி. 2 பச்சை கொச்சிக்காய், அதையும் நான் 2 கட் பண்ணி வச்சுட்டிருக்கிய. மற்றது ஒனியன், இது மீடியம் சைஸ் ஒனியன் ஒரு ஒனியனை நான் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டிருக்கிய. அடுத்தது மாசி கொஞ்சம் இருந்தால் நல்லம், உங்கள்கிட்ட இருந்தால் கட்டாயம் போட்டுக்கோங்க, அப்போ டேஸ்ட் ஆகிக்கும். இவ்வளோ தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். மற்றது மசாலாகள் தான், அது வளமை போல் நான் போடக்கொள்ளே உங்களுக்கு இப்படி ஒரு ஃப்ரைங் பேன் மாதிரி இருந்தால் மிச்சம் நல்லம். எக் குக் பண்ணியதுக்கு சின்ன அந்த தாட்சி மாதிரி ஒக் மாதிரி இக்கியத்தில் இது இந்த முட்டை கறி செய்யலாம். அதனால் இப்படி பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு ஃப்ரைங் பேனாகவே இருக்கட்டும். நான் இப்போ அடுப்பை போட்டு வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிய. ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் காஞ்சிக்கிய. நான் சீரகம் கொஞ்சம் போட்டு குழுகியன். அடுத்தது சின்ன பட்டை துண்ணண்டு, கடுகு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு போதுமான அளவு, உளுவரிசி கொஞ்சம், இது பெருஞ்சீரகத்தாலையும் ஒரு 2-3 போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நல்லா கடுகு வெடிச்சிட்டேக்கிய. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நாங்கள் இதுக்கு போடுவோம். இப்போ நான் கறி லீஃபையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ இந்த ஒனியனையும் நான் ஆட் பண்ணிக்கொண்டேன். இப்போ இந்த கிரீன் சில்லியையும் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வேகம் காட்டியும் இந்த ஒனியன் குக் ஆகட்டும். இப்போ இந்த அளவு வதங்கினா போதும் ஒனியன். இப்போ நாங்கள் எடுத்து வச்சுட்டிக்கிய டொமேட்டோவையும் இந்த பெரிய கிரீன் சில்லியையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் மசாலாகளை ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் மாசி குழந்தையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் நிறச்சி ஃபுல் ஒன்று நான் போட்டேன். கறி பவுடர் 1/2 டீஸ்பூன் போடுங்க. டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன். மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன். இது சீரக பவுடர் கியூமன் சீஸ், அதுவும் 1/2 டீஸ்பூன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு தண்ணி ஊற்றிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு கிரேவி நான் இது 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கொண்டேன். இப்போ இது நல்லா பாயில் ஆகணும். இப்போ மூடி ஒன்று போட்டு நாங்கள் வெயிட் பண்ணுவோம் குக் ஆகிறதுக்கு. இங்கே பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சு டேக்கிய. இப்போ நாங்கள் கொஞ்சம் கோகோனட் மில்க் கொஞ்சம் ஊற்றுவோம். இப்போ கோகோனட் மில்கை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் உப்பு போதுமா, புளி அதை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் புளி, இது தக்காளி கேக்கு கொஞ்சம் புளி, அந்த புளி போதும், நாங்கள் எக்ஸ்ட்ரா புளி ஊற்ற தேவையில்லை. இப்போ நல்லா ஈக்கிய. இங்கே பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சு டேக்கிய. இப்போ இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேம்லே தான் இப்போ இந்த கறி ஈக்கணும். நான் எக்கை ஒவ்வொன்றா உடைச்சி ஒரு இடத்துல இப்படி போட்டுடுகிய. இப்போ அடுத்த எக்கை இன்னும் ஒரு இடத்துல போட்டுடணும். இங்கே பாருங்க, இப்போ நான் எல்லா எக்கையும் ஊற்றிக்கொண்டு
இப்போ நீங்கள் இதை கிளற ஒன்றும் போக வேணாம். இப்போ இப்படியே நான் ஒரு மூடி ஒன்றை போட்டு மூடி இது குக்காகங்காட்டியும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க எக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இப்படியே ஒரு இன்னும் 5 மினிட்ஸ் மட்டும் நாங்கள் வைப்போம். இப்போ ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ் ஆகிக்கிய இன்னும் சாட குக் ஆகணும். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு காட்டியேன். இப்போ பாருங்க இப்போ நல்லா குக் ஆகிக்கிய இதில் இந்த மஞ்சள் கரு குக்காகங்காட்டின்னு தான் வைக்கணும். இங்கே பாருங்க இப்போ கொஞ்சம் நாங்கள் அடுத்த போட்டி திருப்பி போடுவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகும். இப்போ இன்னும் கொஞ்சம் குக்காக நாங்கள் மூடி ஒன்றால மூடி வைப்போம். இங்கே பாருங்க இப்போ இவ்வளோ தான். இது இப்போ நல்லா குக் ஆகிக்கு இந்த எக்கெல்லாம் பாருங்கள். இந்த பீஸ் உடையாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும், அது இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்குள்ள போகிறேன். இப்போ சர்வ் பண்ணியத்தை பார்ப்போம். இப்போ நாங்கள் சர்வ் பண்ணியத்துக்கும் இப்படி ஒரு உங்களுக்கு போல் ஒன்று இருந்தால் நல்ல கொஞ்சம் பெரியோண்டு ரவுண்ட் பெரிய பீரிஸ் உண்டு. இங்கே பாருங்க அப்போ தான் இந்த எக் போட்டாலும் அழகாக இருக்கும் சர்வ் பண்ணக்கொள்ள. இங்கே பாருங்க எக்ஸாக்ட் ஃபிஷ் கறி மாதிரியே தான் நீக்கியது. இது நல்ல டேஸ்ட்டாகவும் நீக்கும். நீங்கள் ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கும் கமெண்ட்ஸ் வந்து தாங்க இப்படி இருந்தேன்னு சொல்லி. இங்கே பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இன்றைக்கு வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நஸ்ரீனா டைரி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்குள்ளேயே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.